வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் கமல் பேசுகிறேன். அதாவது இன்றைக்கி நம்ம வீடியோவில் ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தை பற்றி பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி வீடியோவை தயவு செஞ்சு ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஏன்னா அப்போ தான் சில விஷயங்கள் புரியும், இல்லைன்னா புரியாமல் போயிடும். ஏன்னு கேட்டிங்கன்னா, இங்கே எது யூடியூப்பில் ஒரு முக்கியமான விஷயம் தெரியுங்களா? தகவலுக்கு சரியான தகவல் கிடைச்சா மட்டும்தான் நீங்கள் உங்களோட சேனலையும் வியூஸையும் சப்ஸ்கிரைபரையும் நீங்கள் கொண்டு வர முடியும். அதனால் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். கொடுக்குற தகவல் ஒரு சில வார்த்தைகளில் தான் கிடைக்கும், அதனால் சொல்கிறேன். இது என்னன்னு எத்தனை பேருக்கு தெரியும் சொல்லுங்கள் பார்க்கலாம். நானே சொல்கிறேன். ப்ரௌசர் ஃபியூச்சர்னு இருக்குது, இல்லை யூடியூப் சர்ச்சர், இல்லை எக்ஸ்டர்னல் வியூஸ் எவ்வளோ கிடச்சிருக்கு. இது வியூஸாகவும் வச்சுக்கலாம், இல்லை வாட்சிங் ஹவர்ஸாக கூட வச்சுக்கலாம். அப்படின்னு தானே இத்தனை நாளாக தெரியும். அப்படி நீங்கள் நினச்சிருந்தீங்கன்னா அது மகாக்கூடிய தப்பு. விளக்கமாக சொல்கிறேன், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ப்ளே ஸ்டோரில் ஒய்டி ஸ்டுடியோன்னு ஒன்று இருக்கும். அதை போய் டவுன்லோட் பண்ணிவிட்டு அதில் உள்ளே போய் உங்கள் அக்கௌண்ட்டை, யூடியூப் அக்கௌண்ட்டை சைன் அப் பண்ணிவிட்டு உள்ளே வந்துடுங்க. உள்ளே வந்தோடனே இப்போ நான் என்னோடய வீடியோ ஒன்று க்ரோத் ஆகிட்டுருக்கு, அந்த வீடியோவை உங்களுக்கு காட்டுறேன். அந்த வீடியோ பாருங்கள். அதோடய வீடியோவோட அலைன்ஸுக்கு போகிறேன். இதில் டிஸ்கவரின்னு ஒன்று இருக்குது பாருங்கள். இதில் பாருங்கள், நான் சொன்ன அந்த ப்ரௌசர் ஃபியூச்சர், யூடியூப் சர்ச், எக்ஸ்டர்னல் அப்படின்னு. ப்ரௌசர் ஃபியூச்சர் அதோட யூடியூப் சர்ச்சிங்கை விட இன்டர்னல் பாருங்கள் 21% இருக்குது. இது மூணும் எப்படி கிடச்சிச்சின்னு நான் சொல்கிறேன். இது தெரியும், ஒரு சில பேருக்கு தெரியும். ப்ரௌசரில் போய் பார்க்குறவங்களுக்கு ப்ரௌசர் ஃபியூச்சர் கிடைக்கும்னு, ஒரு சில பேருக்கு யூடியூப் சர்ச்சில் போய் பார்த்துருக்காங்க, அதில் கிடைக்குதுன்னு, எக்ஸ்டர்னல் நம்ம ஷேர் பண்ணோம் அதனால் கிடைக்குதுன்னு. ஆனால் அதுக்குள்ளே இருக்க தப்பான விஷயத்தை தான் இப்போ நான் சொல்ல போகிறேன். இப்போ பாருங்கள், யூடியூப் என்னோட மேலே இம்ப்ரெஷன் ஒன்று இருக்குது பார்த்தீங்களா? அது பாருங்கள் எவ்வளோ ஆயிருக்குன்னு. 28 நாளில். இருங்க, இந்த வீடியோட மொத்தம் இதுவும் காட்டுறேன். மொத்தம் எவ்வளோ ஆச்சு? லைஃப் டைம் போட்டிருக்கேன் 1876. அதாவது யூடியூப் நிறுவனம் நான் எக்ஸ்டர்னலில் அதிகமாக ஷேர் பண்ணதை விட அவனுங்க நிறையா ஷேர் பண்ணியிருக்காங்க. இவ்வளோ ஷேர் பண்ணியிருக்காங்க. அதில் எவ்வளோ வியூஸ் எனக்கு கிடச்சிருக்கு, எவ்வளோ பேர் பார்த்துருக்காங்க. அதில் வியூஸ் பாருங்கள். லைஃப் டைம் கொடுக்குறேன், 307 வியூஸு. இன்னும் நிறைய வியூஸ் வந்திருக்கு, ஆனால் எனக்கு இது வரைக்கும் அப்லோட் ஆகிருக்கிறது 307 தான். இன்னும் வியூஸ் வந்திருக்கு, நான் பார்த்துட்டேன் ஏற்கனவே. அப்போ அவ்வளோ வியூஸ் 1800 பேர்கிட்ட என்னோடய வீடியோவை கொண்டு போய் சேர்த்துருக்காங்க. ஆனால் ஏன் 300 பேர் தான் பார்த்துருக்காங்க, 300 சில்லரை தான் பார்த்துருக்காங்க? காரணம் என்னன்னு விளக்கமாக சொல்கிறேன் பாருங்கள். அப்படியே பேக் போவோம், திருப்பி நான் நேர்லேயே வந்து சொல்கிறேன், அப்போ தான் கரெக்டாக இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பார்த்தீங்களா? புரிஞ்சுச்சா? அதாவது சின்ன விஷயம் சொல்கிறேன். எக்ஸ்டர்னல் வியூஸ், அதாவது நீங்கள் ஒரு யூடியூப் நிறுவனம் ஒரு 10 வியூஸை கொண்டு போய் மக்கள்கிட்ட கொடுக்குதுன்னு வச்சுக்கோங்க. அந்த 10 வியூஸை ஒரு 5 பேர் பார்க்குறாங்கன்னு வச்சுக்கோங்க. அந்த 5 பேர் பார்க்குறதுக்குள்ளே நீங்கள் என்ன பண்ணிடுவீங்க? உடனே அதை ஷேர் பண்ணிடுவீங்க. நிறையா பேருக்கு யார் யார் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிட்டு நீங்களாகவே ஷேர் பண்ணிடுவீங்க. அப்படி பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா, அவன் 5 பேர் தான், அவன் அமிச்சது 10 பேர்கிட்ட, ஆனால் அதில் 5 பேர் பார்த்துருக்காங்க. மீதி 5 பெண்டிங்கில் கிடக்கும். அந்த பெண்டிங்கில் இருக்கிறதுக்கு முன்னாடி அவனோட வியூஸுக்கு மேலே உங்களோட எக்ஸ்டர்னல் வியூஸு 5, நீங்கள் அதே மாதிரி ஒரு 10 பேர்த்துக்கு அனுப்புங்க. 10 பேர்த்துக்கு அனுப்புனீங்கன்னா அதை 10 பேரும் பார்த்துட்டானுங்கன்னு வச்சுக்கோங்களேன். அவ்வளோதான். அவன் என்ன பண்ணுவான்? அப்போ நீங்கள் எக்ஸ்டர்னல் வியூஸ் தான் அதிகமாக வாங்குறீங்க, நான் அனுப்புகிற நாங்கள் வந்து உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணுறத நீங்கள் ஏற்றுக்கல, அதை தாண்டி தான் நீங்கள் அனுப்புகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களோட இம்ப்ரெஸ் வியூஸை அவன் வந்து கம்மி பண்ணிடுவான். அவன் கம்மி பண்ணிட்டான்னா அதுக்கப்புறம் ஒரு லெவலுக்கு மேலே உங்களோட வியூஸை பப்ளிக்கிட்ட கொண்டே போக மாட்டான். நீங்கள் போட்ட வீடியோ அப்படியே இருக்கும், சாணி மாதிரி மேலேயே ஏறாது வியூஸு. அதோ வாரத்துக்கு 1, 4 நாளைக்கு 1, ஒரு வாரத்துக்கு 1 அப்படின்ட்டு அப்பப்போ சில்லற மாதிரி போடுவான்.
அந்த மாதிரி கொண்டு போயிடுற நிலைமைக்கு உங்கள் வீடியோவில் கொண்டு போயிடாதீங்க. தயவு செஞ்சு இந்த தவறை செய்யாதீங்க. அடுத்து ஒரு முக்கியமான விஷயம் இருக்குது, அதை நான் சொல்கிறேன். சேனலை பார்த்தவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா புதுசாக ஆரம்பித்த யூடியூப் சேனல் எவ்வளவோ சேனல் இருக்குது, அவங்களாம் நிறைய பேர் இதை தெரியாமல் முழிச்சிட்ருக்கீங்க. அதனால் இதை விட இன்னொரு சூப்பர் டிப்ஸு அடுத்து தரேன், யூஸ்ஃபுல்லானது. யூஸ் பண்ணிக்கிங்க. ஏன்னா எந்த ஒரு யூடியூப் நிறுவனமும் யூடியூப்பில் சேனல் ஆரம்பித்து கோடி கோடியாக சம்பாதிக்கிற வரைக்கும் ஒருத்தனும் சொல்ல மாட்டான். அதனால் தயவு செஞ்சு சொல்கிறேன், ஃபாலோ பண்ணுங்கள், யாருக்கும் ஷேர் பண்ணாதீங்க.